வணக்கம். சன்ஸ்டார் மீடியா செய்திகள். முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் கோச்சிங் சென்டரில் ஓவியப் போட்டி விசிசி நாகராஜன் தலைமையில் நடந்தது. புதுச்சேரி உழவர்கரை தொகுதியில் பாஜக சார்பில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் திருவிழாவில் இந்து, கிறிஸ்டின், இஸ்லாமியர்கள் என மும்மதத்தினர் இணைந்து சகோதரத்துவத்துடன் பொங்கல் வைத்து பொங்கல் விழாவை கொண்டாடியது அனைவரையும் பாராட்ட செய்தது. புதுச்சேரி உழவர்கரை அமமுக இணை செயலாளர் லாவண்யா அலுவலகத்தில் வளைகாப்பு விழா நிகழ்ச்சியில் தம்பதியினர். இனி விரிவான செய்திகள். பொங்கல் திருவிழா 2026 வழக்கமான விழாக்கோலத்தோடும் உற்சாகத்தோடும் மக்கள் மாளிகையில் இன்று கொண்டாடப்பட்டது. மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் திரு கே. கைலாசநாதன் குடும்பத்தோடு விழாவில் கலந்து கொண்டு பொங்கல் வைத்து கொண்டாடினார். மாண்புமிகு முதலமைச்சர் திரு ரங்கசாமி, மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர் திரு செல்வம், மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், மாண்புமிகு வேளாண் அமைச்சர் திரு ஜெயக்குமார், சட்டப்பேரவை துணைத் தலைவர் திரு ராஜவேலு, மாநிலங்களவை உறுப்பினர் செல்வ கணபதி, சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசுத்துறை செயலர்கள், முக்கிய பிரமுகர்கள் விழாவில் கலந்து கொண்டனர். விழாவில் தமிழர் பண்பாட்டை பாரம்பரியத்தையும் வெளிப்படுத்தும் விளையாட்டு மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் கோச்சிங் சென்டரில் ஓவியப் போட்டி விசிசி நாகராஜன் தலைமையில் நடந்தது. புதுவை முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் கோச்சிங் சென்டரில் சுவாமி விவேகானந்தரின் பிறந்தநாளை முன்னிட்டு ஓவியப் போட்டி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு நிர்வாகி விசிசி நாகராஜன் தலைமை தாங்கினார். போட்டியை தொடக்கி வைத்து அவர் பேசியதாவது: சுவாமி விவேகானந்தரின் பிறந்தநாள் விழா ஒவ்வொரு வருடமும் நமது சென்டரில் கொண்டாடப்படுவது. அதேபோல் இந்த ஆண்டும் சுவாமி விவேகானந்தரின் பிறந்தநாளை சிறப்பிக்கும் வகையில் ஓவிய போட்டி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் மற்றும் டியூட்டோரியல் மாணவ மாணவியர் பங்கு பெற்று தங்களது திறமையை வெளிப்படுத்தினர். சுவாமி விவேகானந்தரின் பிறந்தநாள் தேசிய இளைஞர் தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது. இளைஞர்களின் கையில் தான் வருங்கால இந்தியா உள்ளது. என்னிடம் 100 இளைஞர்களை கொடுத்தால் நான் இந்தியாவையே மாற்றி காட்டுவேன் என்று இளைஞர் மேல் நம்பிக்கை வைத்து முழக்கமிட்டவர்தான் சுவாமி விவேகானந்தர். அவரது கருத்தை பின்பற்றி மாணவ மாணவியர் வருங்காலத்தில் உயர் பதவிகளை பெற்று பெருமை சேர்க்க வேண்டும். இவ்வாறு அவர் கூறினார். நிகழ்ச்சிக்கு விசிசியின் கோகுல் முன்னிலை வகித்தார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோச்சிங் சென்டர் ஆசிரியர்கள் மற்றும் அலுவலகர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி உழவர்கரை தொகுதியில் பாஜக சார்பில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் திருவிழாவில் இந்து, கிறிஸ்டின், இஸ்லாமியர்கள் என மும்மதத்தினர் இணைந்து சகோதரத்துவத்துடன் பொங்கல் வைத்து பொங்கல் விழாவை கொண்டாடியது அனைவரையும் பாராட்ட செய்தது. தமிழர்களின் பாரம்பரிய திருவிழாவான பொங்கல் திருவிழா நாளை மறுதினம் நாடு முழுவதும் கொண்டாடப்பட உள்ளது. இதனை முன்னிட்டு புதுச்சேரி மாநிலத்தில் சமத்துவ பொங்கல் திருவிழா அனைத்து பகுதிகளிலும் கொண்டாடப்பட்டு வருகின்றது. அதன் ஒரு பகுதியாக இன்று உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட குண்டுசாலை பகுதியில் சமத்துவ பொங்கல் விழா பாஜக சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதிலிருந்து கிறிஸ்தவர், இஸ்லாமியர்கள் என மத வேறுபாடின்றி அனைவரும் சகோதரத்துவத்துடன் ஒற்றுமையாக இணைந்து பொங்கல் வைத்து பொங்கல் விழாவை கொண்டாடினர். இது சகோதரத்துவத்தின் ஒற்றுமையை காட்டியது. பாஜக துணைத் தலைவர் சரவணன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த சமத்துவ பொங்கல் விழாவில் சுமார் 500க்கும் மேற்பட்ட பெண்கள் மத வேறுபாடு இன்றி பொங்கல் வைத்து கொண்டாடினர். இந்த பொங்கல் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பொங்கல் வைப்பதற்கு தேவையான சில்வர் பாத்திரம், அரிசி, வெல்லம் ஆகியவை வழங்கப்பட்டது. இந்த சமத்துவ பொங்கல் விழாவை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு துவக்கி வைத்து பாராட்டினார். இந்து, கிறிஸ்தவர், இஸ்லாமியர் என மும்மதத்தினரும் மத வேறுபாடின்றி ஒற்றுமையாக பொங்கல் வைத்து கொண்டாடியதை அவ்வழியாக சென்று ஏராளமான பொதுமக்கள் பார்த்து வியப்புடன் சென்றனர். புதுச்சேரி உழவர்கரை அமமுக இணை செயலாளர் லாவண்யா அலுவலகத்தில் வளைகாப்பு விழா நிகழ்ச்சியில் தம்பதியினர். புதுச்சேரி மூலக்குளம் ஜே நகர் முதல் தெருவை சேர்ந்த மகேஸ்வரி காளிதாசன் தம்பதியினருக்கு 5ஆம் மாத வளைகாப்பு நிகழ்ச்சி உழவர்கரை பகுதியில் அமைந்துள்ள அமமுக அலுவலகத்தில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் புதுச்சேரி மாநில கழக இணை செயலாளர் முனைவர் லாவண்யா அவர்களின் முன்னிலையில் இந்த விழா நடத்தப்பட்டது. வழக்கமாக வீடுகளிலோ அல்லது திருமண மண்டபங்களிலோ நடைபெறும் வளைகாப்பு நிகழ்ச்சியை தள்ளி வைத்துவிட்டு லாவண்யா அவர்களின் அலுவலகத்திலேயே நடத்த தம்பதியினர் விருப்பம் தெரிவித்துள்ளனர். பிறக்கப் போகும் தங்களின் குழந்தை முனைவர் லாவண்யா அவர்களின் ஆசிர்வாதத்தோடு நலமுடன் பிறக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு இந்த ஏற்பாடு செய்யப்பட்டதாக தம்பதியினர் நெகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர்.
விழாவில் மகேஸ்வரி அவர்களுக்கு வளையல் அணிவிக்கப்பட்டு பாரம்பரிய முறைப்படி மங்கள பொருட்கள் வழங்கப்பட்டன. லாவண்யா அவர்கள் தம்பதியினரை வாழ்த்தி சிறப்பித்தார். அரசியல் பிரமுகரின் அலுவலகத்தில் நடந்த இந்த பாச பிணைப்புமிக்க வளைகாப்பு நிகழ்ச்சி அப்பகுதி மக்களிடையே நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுவை தமிழ்ச்சங்கத்தில் சமத்துவ பொங்கல் விழா. புதுவை தமிழ்ச்சங்கத்தில் சமத்துவ பொங்கல் விழா புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் கலைமாமணி முனைவர் முத்து தலைமையில் நடைபெற்றது. தமிழ்ச்சங்க செயலாளர் சீனு மோகன்தாஸ் வரவேற்புரையாற்றினார். துணைத் தலைவர்கள் தமிழ் மாமணி ஆதிகேசவன், பாவலர் திருநாவுக்கரசு, துணை செயலர் தினகரன் முன்னிலை வகித்தனர். விழாவில் பொதுப்பணித்துறை அமைச்சர் மாண்புமிகு லட்சுமி நாராயணன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வருகை தந்த அயலக தமிழர்கள் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடத்திய கலைஞர்கள் அனைவருக்கும் பொன்னாடை அணிவித்து பாராட்டு சான்றிதழ் வழங்கினார். இவ்விழாவில் ஆட்சிக்குழு உறுப்பினர்கள் தமிழ் மாமணி உசேன், கலை மாமணி MS ராஜா, பொறிஞர் சுரேஷ்குமார், சிவேந்திரன், கவிஞர் ஆனந்தராசன், பொறிஞர் பாலசுப்பிரமணியன், கலாம் சமூக இயக்கம் ராஜா, முனைவர் ரேகா, நக்கீரர் தமிழ்ச்சங்க தலைவர் பாஸ்கர், லலிதா பெரியசாமி, பூங்குழலி பெருமாள், ஜெயந்தி ராஜவேலு, கவிஞர் ஸ்ரீ ஜெயஸ்ரீ, NS கலைவரதன், அசோகா சுப்பிரமணியன், பேராசிரியர் பரமேஸ்வரி, கலைவாணி சதீஷ் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். புதுவை சங்கமம் சார்பாக ஒயிலாட்டம், கரகாட்டம், பறை இசை, காளியாட்டம், பம்பை உடுக்கை, வீணை கச்சேரி, சிலம்பாட்டம் என பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இந்நிகழ்ச்சியில் பத்மஸ்ரீ தட்சிணாமூர்த்தி குழுவினர் மங்கள இசையும், ஜி தமிழ் தொலைக்காட்சி சரிகமப்பா பரிசு பெற்ற மாணவி ஹர்ஷிதா பாடல்களும் இடம்பெற்றன. முடிவில் பங்கேற்ற அனைவருக்கும் கலைமாமணி MS ராஜா நன்றி கூறினார். புதுச்சேரியில் பொங்கல் பரிசாக 5000 ரூபாய் வழங்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் போராட்டம் நடத்தி வந்தனர். அதேபோன்று ஆளுங்கட்சிக்கு ஆதரவான பாஜகவும் கோரிக்கை வைத்தது. இந்த கோரிக்கையுடன் கோப்புக்களை ஆளுநர் மாளிகை எடுத்து சென்று அவருக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. 5000 ரூபாய் கொடுக்க ஆளுநர் ஒருபோதும் ஒத்துக்கொள்ளவில்லை. ரங்கசாமி கூறியதை ஆளுநர் கேட்கவே இல்லை என்று கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த அவர் ஏமாற்றத்துடன் வெளியேறினார். இந்த நிலையில் 3000 ரூபாய் மட்டுமே அவரால் அறிவிக்க முடிந்தது. அதுவும் இன்று வரை வழங்கப்படவில்லை. பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக லாஸ்பேட்டை தொகுதியில் MP செல்வகணபதி தலைமையில் தொகுதி தலைவர் பன்னீர்செல்வம் அவர்களின் ஏற்பாட்டில் 108 புதுப்பானையில் மகளிர்கள் தைப்பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. கட்சி உறுப்பினர்கள், மாநில மாவட்ட அணி பிரிவை சேர்ந்த அனைவரும் கலந்து கொண்டனர். மீண்டும் தலைப்பு செய்திகள். முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் கோச்சிங் சென்டரில் ஓவிய போட்டி VCC நாகராஜன் தலைமையில் நடந்தது. புதுச்சேரி உழவர்கரை தொகுதியில் பாஜக சார்பில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் திருவிழாவில் இந்து, கிறிஸ்டின், இஸ்லாமியர்கள் என மும்மதத்தினர் இணைந்து சகோதரத்துவத்துடன் பொங்கல் வைத்து பொங்கல் விழாவை கொண்டாடியது அனைவரையும் பாராட்ட செய்தது. புதுச்சேரி உழவர்கரை அமமுக இணை செயலாளர் லாவண்யா அலுவலகத்தில் வளைகாப்பு விழா நிகழ்ச்சியில் தம்பதியினர். செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.